ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூடவே நான் இன்னைக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முடி தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான உப்பு, ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா சூடாயிட்டாலே போதும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது கடாயை வச்சுக்கிட்டு உப்புமாக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தூக்கலாக தாங்க சேர்த்துருக்கேன், நல்லா சாஃப்டாக கிடைக்குன்றதுக்காக. கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாமே நம்ம சேர்க்கும்பொழுது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நிறுத்திக்கலாங்க கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக. பச்சை மிளகாய் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். நம்ம தண்ணி சேர்த்து உப்புமா செஞ்சிடலாம். வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உப்புமாவோட கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அந்த வெங்காயத்தெல்லாம் பாருங்கள், எல்லாமே அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டா போதுங்க. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாமே கரெக்டான கலரில் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா ஒன்று தீஞ்சிரும், ஒன்று வறுபடாமலே இருக்கும், அது நல்லாவே இருக்காது. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்ததுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை அளந்துக்கிட்டாலும் அது 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ட்ரையாக உப்புமா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பங்கு அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லாவே மிருதுவாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் 3 பங்கு வச்சுருக்கேன். 3 பங்கு வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் வறண்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா தண்ணி சுண்டிடும், அப்புறம் ரவைக்கு தண்ணி பத்தாது. அதனால நல்லா சலசலன்னு கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும்போது அப்படியே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தூவனாப்பில் சேர்த்து இன்னொரு கையால் இது மாதிரி கரண்டி வச்சுக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ரவை கெட்டிப்படாமல் எல்லாமே அழகாக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம், இருந்தாலும் கெட்டிப்படவே இல்லை. சில பேருக்கு 2 கையிலையும் ஒரே டைமில் செய்ய முடியலன்றவங்க சப்போஸ் கெட்டிப்பட்டுடுச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசிச்ச மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். தண்ணி சேர்க்குற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்கிறது கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு மறுபடியும் ரவையை சேர்க்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போது கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை பார்த்துடலாம் வாங்க. இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. எப்போவுமே சட்னி அரைக்கும் போது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவும் குறகுறன்னு இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி சட்னி. அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது 2 சின்ன வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சட்னி தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். உப்புமா செய்யும்போது கூட நீங்கள் கொஞ்சம் அதில் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காம தாங்க செஞ்சுருக்கேன். இந்த தாளிதத்தை இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சட்னியில் சேர்த்துட்டு பரிமாறிட வேண்டியது தான். தேங்காய் சட்னி எப்போ நீங்கள் அரைச்சாலுமே ஒரு 2-3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். இதுவும் நல்லாவே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக வேணும்னாக்கா அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது சட்னி ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற உப்புமா எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். தட்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னாக்கா சூப்பராக வெந்து வந்திருக்கும் பாருங்கள். நல்லா வெந்துட்டு நல்லா பொறுமையாக வெந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரவா உப்புமா நல்லா பொல பொலன்னு ரெடி பண்ணிட்டோம்.
எப்படி செஞ்சாலும் வீட்டில் இருக்கிறவங்களாம் உப்புமானா ஓடிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியான உப்புமா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இப்போது எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை கடைசியாக தூவி விட்டு இறக்கிடலாம். வாங்க இப்போ உப்புமாவோட சட்னி சேர்த்து வச்சு பரிமாறிடலாம். இந்த ரவா உப்புமா கூட நீங்கள் தேங்காய் சட்னி தான் சாப்பிடணும் இல்லைங்க, எது வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் கொஞ்சம் சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கரண்டையிலேருந்து அப்படியே ஈஸியாக இறங்கி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ தான் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆரம்பத்துலேயே நல்ல பேர் வாங்கிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம ரெடி பண்ண உப்புமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.